எந்த ஒரு மனிதரும் சிம்மாசனத்தில் பிறப்பதில்லை. ஆனால் உழைப்பும் உண்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் காலம் சிம்மாசனத்தில் அவங்களை உட்கார வைக்காமல் இருந்ததே இல்லை. அப்படி ரசிகர்களோட மனசையே சிம்மாசனமாக கொண்ட நம்ம வீட்டு பிள்ளை அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை மிகப்பெரிய கைத்தட்டலோட பேச அழைக்கிறோம். ஹலோ, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் சாரோட பேச்சை கேட்குறதுக்காக. அதிலேருந்து கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, கற்றுக்கிறதுக்கும் நிறையா இருக்கணும் நிச்சயமாக. முதல் நன்றி கமல் சார், உங்களுக்காக நான் இந்த நாளுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். ஏன்னா அமரனில் வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. உங்களை நேரில் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அந்த அன்பு மட்டும் நான் நேரில் பார்த்து கிடைக்காம அது மட்டும் எனக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு. நான் மகேந்திரன் சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஹாப்பியான்னு கேட்பாங்க அவங்க. ஒன்று தான் சார் மிஸ்ஸிங், நான் சாரை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் வந்து இந்த பையன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லலைன்னா இந்த அமரன் எனக்கு கிடச்சிருக்காது, இது நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல் சந்திப்பிலேருந்து இன்றைக்கி நாள் சந்திப்பு வரைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. அதை நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்த மேஜர் முகுந்த் அவர்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. நான் அவராக 100% கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு அவர் இன்னும் நல்லா தெரியும். நான் அவர் மாதிரி தோற்றத்துலேயோ இல்லை அவருடைய எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகிருக்காது. ஒன்று மட்டும் நான் பார்த்துருக்கேன் நிறையா. நீங்கள் உங்கள் பிரதரை பார்த்துருக்கீங்க, நான் என் அப்பாவை பார்த்துருக்கேன். அதுதான் இந்த படம் நான் பண்ணோன்னு நினச்சதுக்கான காரணம். அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் கன்விக்ஷனோடு வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் பண்ணதுக்கு, அலோவ் பண்ணதுக்கு எல்லாருக்கும். அப்பா, அம்மா, சிஸ்டர்ஸ் அண்ட் இந்து அவர்கள், அர்ஷியா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த கதை சொல்லும் பொழுது அவர் வந்து எப்போவுமே பயங்கரமாக நரேட் பண்ணுவார் கதை. எந்த கதை சொன்னாலும் எக்ஸ்ட்ராடினரியாக நரேட் பண்ணுவார். அவருக்கு தெரியும் இந்த கதை வந்து அவருடைய பெஸ்ட் நரேஷன் கிடையாது, ஆனால் அவருடைய பெஸ்டஸ்ட் ரைட்டிங் இது. ஸோ அதுக்குள்ளே இருந்தது தெரிஞ்சதுனால எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை, இதை பண்ணிட முடியும்னு தோணுச்சு. அவர் இந்த கதையை எழுதின விதம் தான் இன்றைக்கி அது இவ்வளோ பெரிய வெற்றியாக மாறியிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ராஜ்குமார் பிரதர், உங்களுக்கு நான் என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் நீங்கள் கொடுத்த ஸ்பேஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். அதே மாதிரி சாய் பல்லவி, தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சம் டேஸாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே. நான் ஃபஸ்ட் விகடன் அவார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்படி ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை நேரில் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதை அங்கே பார்த்தேன் நான். அண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறோம் அப்படின்றது இல்லை. நான் வந்து இதில் எனக்கு ரோல் இருக்கா இல்லை நான் ஸ்கோர் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களா நான் ஒரு ஃப்ரேம்லேயும் பார்த்ததில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கனாலுமே என் ஹீரோயின் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்துருக்கேன். இது நீங்களோ நானோ மட்டும் ஜெயிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் படம் ஜெயிச்சா தான் எல்லாத்துக்குமே. எனக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன கிடச்சிதுன்னா, உங்களோட பீக் ஹீரோயிசம் எது தெரியுமா சிவான்னு சொல்லி குஷ்பு மேம் படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது இதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் 10 minutes ஹீரோயின் வந்து அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க மேம். அலோவெலாம் பண்ணல மேம், அவங்க ஏன் ஹீரோயின் மேம், அது ஏன் படம் தானே மேம். அப்பையும் நான் இல்லைனாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் அங்கே இருக்கதாக தான் நான் உணர்றேன்னு சொல்லி. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூலேருந்து சீன்ஸ் எல்லாம் அப்படியே வருமான்னு டேரக்டர்கிட்ட கேட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்படியே வரும். அந்த மாதிரி வர அலோவ் பண்ணுற ஹீரோஸ் சிலர் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் கமல் சார் படங்களும் பார்த்து வளர்ந்துட்டே வந்ததுனால. ஸோ நீங்கள் தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து உங்களால் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் இப்போ எங்கே போனாலும் படத்தை பற்றி என்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சாய் பல்லவியை பார்த்தா சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் பண்ணுற எல்லா ஃபிலிம்ஸும் இது மாதிரி இல்லை, இதை விட இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது. அண்ட் ஜிவி ப்ரோ, தேங்க்யூ. ஒரு ஃபஸ்ட் அசோசியேஷன் ரொம்ப நாள் பெண்டிங், அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக வந்திருக்கு. அண்ட் அடுத்த அசோசியேஷனுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட்டு ஃபிலிம் சாங் ஷூட் வந்து இப்போ தான் முந்தானேற்று நான் ஷூட் பண்ணிட்டு வரேன் சுதா மேம் படத்தில். அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆல்பமாக இருக்கும். ஜிவி அவர்களுக்கும் நன்றி. அவர் பூஜை அப்போ சொன்னார், இந்த படம் செம்மையாக போகும்யா அப்படின்னு சொன்னார். அந்த குத்து விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது சொன்னார். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஜிவி ப்ரோ.
அண்ட் தேங்க்யூ சார் திருப்பூர் சுப்ரமணியம் சார். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூலையும் என்னை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறத தாண்டி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக எடுத்துக்கிறேன். இன்னும் எல்லாரும் சம்பாதிக்கிற படங்கள் பண்ணணும். நான் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, தயாரிப்பாளர் சம்பாதிக்கணும், அதை தாண்டி தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சம்பாதிக்கிற படங்கள் பண்ணணுன்றதான் எனக்கு எப்போவுமே இருக்குது ஆசை. அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்கன்னு அந்த மாதிரி படங்களையும் பண்ணுறேன் சார் நான். அண்ட் தானு சார் தேங்க்யூ, எப்போவுமே நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவான வார்த்தைகளுக்கு. அன்பண்ணே நன்றிண்ணே, தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு. நீங்கள் 75 100 எல்லாம் சொன்னீங்கண்ணே, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பேன், வேணான்னு சொல்ல போகிறது இல்லைண்ணே. ஆனால் அதை வாங்குறதுக்கு முன்னாடி படத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுன்றதான் நான் நினைக்கிறதுண்ணே. ஏன்னா படம் நல்லா ஓடிச்சுன்னா நமக்கு அடுத்த படத்தில் வாங்கிக்கலான்றது தான் இன்னும். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கண்ணே, வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுறேண்ணே. தேங்க்யூண்ணே. அண்ட் சண்முகமூர்த்தி சார் தேங்க்யூ சார், இங்கே ஒரு நல்ல சாலிட் ரிலீஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், சாய் பிரதர் இருக்கார். சாய் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் லுக் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கோஸ்டார்ஸ் புவன், ரோமன் அண்ட் உமேர் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வரேன் என்னுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு. எனக்கும் கமல் சாருக்கும் ரொம்ப பெரிய பரிச்சயம் இல்லை இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது. ஆனால் இப்போ என்னமோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கமல் சாரை பார்க்கும் பொழுதெல்லாம். மேபி உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் எனக்கு தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சொன்னது வந்து உங்கள் பேரை சொன்னோன்னே நான் சரின்னு சொன்னேன். ஏன்னா ஊதா கலர் ரிப்பனாக இருந்தாலும் அதில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லி இந்த படம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி படம் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குது, ஊதா கலர் ரிப்பன் இப்போ ட்ரை கலர் ரிப்பன் ஆகிடுச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்க சார். எனக்கு அங்கேருந்து இதனுடைய சக்ஸஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். உங்களுடைய நீங்கள் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை சார். இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். உங்களை மாதிரி நடிக்க இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் பிறந்து கூட வர முடியாது உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு, உங்களை மாதிரி படம் பண்ணுறதுக்கு, உங்கள் படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆகிடுச்சு சார். நான் வந்து இந்த படம் நமக்கு எப்படி ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு நினச்சேன். இது உனக்கு இப்போ புரியாதுடா, நீ வெயிட் பண்ணுறா, உனக்கு 20 வருஷம் கழிச்சும் இது புரியும். அப்படிப்பட்ட படங்கள் பண்ணுறவங்க சார் நீங்கள். இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நான் ராஜ்குமார் பிரதர்கிட்ட சொன்னது, கமல் சாருக்கு நம்ம வந்து பாராட்டோ இல்லை பெரிய என்ன சார், நாங்கள் உங்களுக்கு எதுவும் திருப்பி கொடுக்க முடியாது சார். நீங்கள் இங்கே பார்க்காத வெற்றி இல்லை. நான் காலையில் சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்காத வெற்றி விழா கிடையாது சார். ஸோ இதில் அது ஒன்றா என்ன திருப்பி கொடுக்க முடியும்னு தெரியல. அப்போ தான் நான் ராஜ்குமார் பிரதர்கிட்ட சொன்னேன், லாபம் பெருசாக கொடுத்துடணும் ஆர்கேஎஃப்ஐக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் சார், இதில் லாபம் நிறையா வந்தால் இந்த மாதிரி இன்னும் ஒரு 20 படம் நீங்கள் எடுப்பீங்க சார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னும் புது சினிமாக்கள் வரும்ன்றது தெரியும் சார். அது மட்டும்தான் எங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்து எனக்கு அது பர்சனலாக இருந்தது சார். கமலஹாசன் அவர்கள் ப்ரெசன்ஸ் அப்படின்னு என் பெயர் மேலே வருதுன்றதே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி அதனுடைய வெற்றி விழாவை உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு 2 மணி நேரமாக நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை சார். நான் சினிமாவுக்கு வருவேன், ஹீரோ ஆவேன், நான் வந்து பெரிய ஒரு பயங்கர அழகான ஒருத்தனும் கிடையாது, ஒரு பயங்கரமான நடிகனும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் இருந்துச்சு, இங்கே வேலை செஞ்சால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு மட்டும் இருந்துச்சு சார். இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தயாரிப்பில் படம் நடித்து அந்த வெற்றியை கொண்டாடுவ அளவில் இருக்குது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது சொன்னீங்க, இந்த வெற்றியை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம்னு. நிச்சயமாக இதில் இருக்க வெற்றியை தலைக்கு நிச்சயமாக நான் ஏற்றிக்க மாட்டேன் சார். இதில் இருக்க அன்பை மொத்தமாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்லி தருது, இன்னும் உழைக்கணும்னு. இப்போ இந்த நீங்கள் பாராட்டுறதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கலாமோ இந்த படத்துலன்றது தோணிக்கிட்டே இருக்குது சார். நிச்சயம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். உங்களுக்கு அடுத்தடுத்த படங்களை நான் கொண்டு வந்து காட்டுற மாதிரியான படங்களை சார், நான் இப்படி பண்ணியிருக்கேன் சார் ஒரு படம், நீங்கள் பாருங்கள் சார்னு காட்டுற மாதிரியான படங்கள் நிச்சயம் நான் செய்வேன் சார். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். காலையில் சொல்லும் பொழுது கொட்டுக்காளி படத்தை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்க சார். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸுமே எதுக்குப்பா அந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க சார். அதில் நீ என்ன சம்பாரிச்சேன்னு கேட்டாங்க. கமல் சாரோட அன்பை சம்பாரிச்சேன்றதான் நான் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு ஒரு படம் பிடிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்ககிட்ட இருந்து 3 பக்கத்தில் ஒரு லெட்டர் வாங்கியிருக்கேன் சார். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருது. அதை ஆஃபீஸில் ஃப்ரேம் பண்ணி வைக்கணுன்றதான் என்னுடைய பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த படம் கொட்டுக்காளியை பற்றி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, சினிமா மேலே காதல் இருக்கணும். அப்படி எனக்கு அந்த காதல் இருக்குது, என்ன மாதிரி அந்த காதல் இருக்கிற ஒருத்தராக நான் என்னை பார்க்குறேன்னு சொல்லி காலையில் சொன்னீங்க சார். உங்களவுக்கு காதலிக்க முடியாது சார், ஏன்னா நீங்கள் காதல் மன்னன் சார். பட் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் சார். உங்களுடைய படங்கள், இப்போ உங்களுடைய பழைய படங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது
இதை புரிஞ்சுக்கிட்டா நான் இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க முடியுன்றதுக்கு நிறைய லெசன் அதில் இருக்குது சார். ஒரு சாப்டர் புக்காக போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதை கைட் புக்காக ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல படங்கள் தொடர்ந்து வரும். அமரனை தொடர்ந்து நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் சார். இந்த பர்த்டேயோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு சார் கொடுத்தது தான். 40 வயசு முடியுது. சார் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட் சார். ஒரு வாட்ச் இருக்குது, அதை நான் பத்திரமா வீட்டில் வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். 40 வயசு ஆகுது சார் அப்படின்னு சொன்னேன். இன்னும் நிறைய டைம் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்யலான்னு சொன்னாங்க. அத்தனை வார்த்தைகளுக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் எவ்வளவு சூப்பரோ அதே அளவுக்கு சூப்பர் சார் உங்களுடைய டீம். அவங்க இல்லைன்னா இந்த வெற்றியோ இந்த நிகழ்வோ இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸோ சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ, கபி, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மகேந்திரன் சார், இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணது நீங்கள் தான் சொன்னாங்க சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். நானும் மகேந்திரன் சாரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம். அண்ட் மகேந்திரன் சார் சொல்லியிருக்காங்க நம்ம இன்னொரு படம் பண்ண போகிறோன்னு சொல்லி. இந்த மேடையில் நான் உரிமையாகவே சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ RKFI வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு வீடு மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்போ வேணாலும் அந்த ஆஃபீஸ்க்கு போகலாம், நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டால் எப்போ வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை சாரும் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள்கிட்டயே அந்த பெர்மிஷனை நான் வாங்கிக்கிறேன் சார். நிச்சயமாக நல்ல கதைகள் எது இருந்தாலும் நான் ரெடி சார். எப்போனாலும் கூப்பிடுங்க சார், நான் ரெடியாக வருவேன் சார். நான் இதை விட இன்னும் சின்சியராக வேலை செய்கிறேன் சார் நான். அண்ட் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் ஏஞ்சலின் அண்ட் விஜய் ப்ரோ. நான் இந்த படம் வந்து வெளியில் போய் யார்கிட்ட பேசணும், நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு ஊர்லேருந்து ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அந்த தண்டை டீ போட்ட பாட்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு, ஏப்பா நீ இந்த பட்டாளக்காரனா ஒரு படம் நடிச்சில்லப்பா, துப்பாக்கி வச்சு பூரா பையில சுட்டு தள்ளிட்டியே நீயே, அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருந்த நீயே, எல்லா பையிலும் சுட்டு தள்ளிட்ட, தெரியுமா இந்த தம்பி உனக்கு பட்டாளக்காரனை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எங்கள் பாட்டி பார்த்தேனே இப்போ டிவியில் போட்டாங்கல்ல, அந்த ஒரு டிவியில் அதில் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி சின்ன பசங்க என்ன இப்போ பார்க்க வரும்பொழுதுலாம் யூனிஃபார்ம் போட்டு வந்து நேராக அந்த பரேட் பண்ணிட்டு வந்து சல்யூட் அடிச்சுட்டு தான் கை கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இம்பேக்டையும் ஒரு ரெஸ்பெக்டையும் இந்த படம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. அவங்க எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிட்டு கௌரவிக்கணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ கமல் சார் அண்ட் RKFI டீம். ஒருத்தரையும் விடாமல் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல தயாரிப்பாளர்கள் நல்ல படம் எடுக்கிறதையும் தாண்டி கரெக்டாக சம்பளம் கொடு, எனக்கு கரெக்டாக சம்பளம் வந்துடுச்சு சார். அதில் எனக்கு படம் ரிலீஸ்க்கு 6 மாதம் முன்னாடியே சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்து, அதை தாண்டி மரியாதையும் ரொம்ப தெளிவாக கொடுத்து, இது அத்தனையும் இருக்கிற ஒரு கம்பெனியை பார்க்குறது இங்கே ரொம்ப அரிதுன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் எனக்கு மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனையும் இந்த படத்தில் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க, அத்தனை பேரையும் ஒரு மேடையில் கூப்பிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவும் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார். அண்ட் வி ஆர் ஆல் கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி விக்ரம் அமரன் முடிஞ்சிச்சு, ஹேட்ரிக் தக் லைஃப்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் சார் நீங்கள் வந்து உலக நாயகன்னு கூப்பிட வேணான்னு சொல்லிட்டீங்க சார். சரி என்ன கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தப்போ மணி சார் அழகாக டீசர் ரிலீஸ் பண்ணி விண்வெளி நாயகன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். ஏன் உலகம்னு சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி விண்வெளி நாயகன்னு சொல்லி, ஸோ அப்படி உங்களை ரொம்ப ஆசையாக கூப்பிடணும் சார். அந்த விண்வெளி நாயகனுக்கு இது ஒரு நன்றி விழா. ராஜ்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி இது மாதிரியான விழா RKFIல தொடரும். அதில் ஏதோ ஒரு வகையில் நானும் பார்ட்டாக இருப்பேன்னு நம்புகிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கலைன்னா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துட்டு கை தட்டிட்டு தான் போவேன். இது ஒரு ஃபேமிலியாக மாறிடுச்சு. தேங்க்யூ எல்லாருக்குமே. அண்ட் தேங்க்யூ நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் உங்களெல்லாம் திருப்திப்படுத்தியிருக்கும், சந்தோஷப்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் உழைக்க வேண்டியது நிறையா இருக்குது. நன்றி. தேங்க்யூ.